வீடியோ பார்க்குற அம்மா, தாய்மை அடைந்த பெண்கள் அனைவருக்குமே அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். என்னோடய அம்மா அத்தைக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஆண் இனத்திற்கே கிடைக்காத பாக்கியம் பெண் இனம் மட்டுமே பெற்று வந்த பரிசு. ஒரு கவலம் சோற்றை கூட அதிகமாய் உட்கொள்ளாத வயிறு, ஒரு உயிரையே உள்ளே வளர செய்யும் உலக அதிசயம். எவ்வளவுதான் விஞ்ஞான வசதிகள் வந்தாலும் கருவறையை விட பாதுகாப்பான அறையை குழந்தைக்கு தர யாருக்கு முடியும்? இறைவனின் வல்லமைக்கு இதனை விட சான்று வேண்டுமா? 10 நிமிடம் சுமந்தால் தோல் கனத்து போகிறது. 10 மாதம் சுமந்தாலும் கருவறை கனப்பதில்லை. வலி என்றாலே உயிர் போகிறது என்பார்கள். ஆனால் இந்த வலியில் மட்டுமே உயிர் வரும். குழந்தையாய், சிறுமியாய், குமரியாய், மனைவியாய் வளரும் உறவு தாய்மையில்தான் தன்னிறைவு பெறுகிறது. கொஞ்சம் போது தனக்கும் ஆனந்தம் வருவதாலேயே தகப்பன் கூட குழந்தையை கொஞ்சுவது சாத்தியம். நள்ளிரவில் குழந்தையின் அழுகை எல்லோருக்கும் எரிச்சல், தாய்மைக்குத்தான் பதற்றம். வாழைப்பழ தோளில் வழுக்கி விழுந்தால் அனைவரும் சிரிப்பார்கள். ஆனால் சிரிக்காதவள் தாய் மட்டுமே. தாய்மையின் மகத்துவத்தை எத்தனை தத்துரூபமாயும் சொல்லலாம். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோவை முழுவதும் பார்த்துருந்தா கண்டிப்பாக இந்த கவிதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். 1000 கஷ்டம் வந்தாலும் தன்னோட குழந்தைய 10 மாதம் வயிற்றில் சுமந்து பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து அழுது பெற்ற நம்மளோட தாய்க்கும் இன்றைக்கி அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். என்னோட அம்மாவுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைத்து அன்னையருக்குமே அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். என்னோட அத்தைக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அதையும் தாண்டி இன்றைக்கி சரண்யா சிஸ்டர் எனக்கு அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அவங்கக்கிட்ட இப்போல்லாம் சரியாக என்னால் பேசவே முடியறதில்ல. ஆனாலும் இந்த வீடியோ மூலியமாக அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.